வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் சலுகைகளையும் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் மதிப்பெண்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடிய தேதியில் மாற்றங்கள் அவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கிரேஸ் மார்க் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளையும் அதேபோல் வினா குறிப்புகள் வெளியிடக்கூடிய தகவல்களையும் டிஆர்பி தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கு 7 முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பார்ப்போம். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் சங்கங்களுடனான ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. தமிழக அரசு பள்ளியில் கடந்த 16 கல்வி ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக சேவை ஆற்றி வரும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான ஆசிரியர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ். செந்தில்குமார், மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சஞ்சய் காந்தி மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளை அமைச்சரிடம் மனுவாக அளித்து விரிவாக பேசினர். இதுகுறித்து பேசிய மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ். செந்தில்குமார் தெரிவித்திருப்பதாவது: தமிழக அரசு பள்ளியில் உடற்கல்வி, ஓவியம், கணினி, தையல், இசை, தோட்டக்கலை, கட்டிடக்கலை மற்றும் வாழ்க்கை கலை ஆகிய சிறப்பு பாடங்களில் மொத்தம் 11,773 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த 16 கல்வி ஆண்டுகளாக மிக குறைந்த தொகுப்பூதியத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வரும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. 5 ஆண்டுகள் தற்காலிக பணியாற்றிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தாவேகா வாக்குறுதியை முன்மாதிரியாக கொண்டு 15 கல்வி ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக சேவை செய்து வரும் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களையும் முன்னுரிமை அடிப்படையில் அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நீதியான கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய நியமனங்கள் குறித்தும் கூட்டமைப்பில் சார்பில் முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தற்போது உடற்கல்வி ஆசிரியர் பிரிவில் உள்ள 1,328 காலி பணியிடங்களையும் டிஆர்பி தேர்வு வாரியம் மூலம் புதிதாக நிரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்புதிய தேர்வுகளை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். அதற்கு பதிலாக அதே உடற்கல்வி பாடத்தில் கடந்த 16 கல்வி ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றி வரும் 3,843 பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர்களை கொண்டு அந்த இடங்களை நிரப்ப வேண்டும். அதேபோன்று ஓவியம், கணினி, தையல், இசை, தோட்டக்கலை, கட்டிடக்கலை மற்றும் வாழ்க்கை கல்வி ஆகிய பாடங்களிலும் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் முழுமையாக பணி நிரந்தரம் செய்த பிறகே அப்பாடங்களுக்கான புதிய ஆசிரியர் நியமங்களை அரசு தொடங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தற்போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் 15,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அரசிற்கு ஆண்டிற்கு சுமார் 200 கோடி செலவாகிறது. 7வது ஊதியக் குழுவின் புதிய ஊதிய நிலை 10 படி அடிப்படை சம்பளமாக ரூபாய் 20,600 நிர்ணயம் செய்து அதனுடன் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் மருத்துவப்படி ஆகியவற்றை உள்ளடக்கிய காலமுறை ஊதியமாக மாற்றி வழங்க வேண்டும். இத்தகைய காலமுறை ஊதியத்தை அமல்படுத்தினால் அரசிற்கு ஆண்டிற்கு கூடுதலாக சுமார் 300 கோடி மட்டுமே தேவைப்படும். எனவே வரும் நிதிநிலை அறிக்கையில், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்து 16 ஆண்டு காலம் பகுதி நேர ஆசிரியர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற தாவேகா அரசு முன்வர வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நம்பிக்கையுடன் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களின் இந்த கோரிக்கைகளை கவனமாக செவிமடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுத்து பரிசீலிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.